கேட்டார், பகவானே, நீங்கள் திருவண்ணாமலையில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் காணிமடத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஏழை எளிய மக்கள். தினசரி கூலி வேலை செய்தால்தான் வயறார சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட மக்கள் காசு செலவழித்து திருவண்ணாமலைக்கு வருகின்ற அளவிலே அவர்களுக்கு பணம் போதாது. அதனால் நீங்கள் ஒரு முறை காணிமடம் வர வேண்டும் என்ற உடனே பகவான் சிங்கம் போல கர்ச்சித்தார். மை பாடி இஸ் அட் திருவண்ணாமலை, மை ஸ்பிரிட் இஸ் அட் காணிமடம். என் உடல் திருவண்ணாமலையிலும் என்னுடைய ஆத்மா காணிமடத்திலும் உள்ளது என்று பகவான் சொன்ன உடனே அந்த அன்பரை இறுக பிடித்து கொண்டு, டோன்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின், பகவான் ஆத்மஸ்வரூபமாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கான். இதற்கு மேலே ஒரு வார்த்தை கிடையாது. அருள் வாக்கு, தெய்வ வாக்கு. அதே போல பகவான் சொல்லுவார், காணிமடம் வந்தாலேயும் உலக வரைபடத்தில் வரும் என்று சொன்னார்கள்.